ஹாய் ஹலோ என் இனிய தமிழ் மக்களே. இன்னைக்கு நாம பார்க்க போற படம் ஒரு வித்தியாசமான டைம் லூப் மூவி. அதுவும் நம்ம மலையாளத்துல. அடிக்கடி தன் காலத்தை மாத்திக்கிற காடு ஏன் அப்படி நடக்குது? அந்த சர்க்கிள்குள்ள மாட்டிக்கிற நம்ம படத்தோட ஹீரோ அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறாருங்கிற கதையை நிமிஷத்துக்கு நிமிஷம் செம்ம ட்விஸ்டோட சொன்ன ஒரு படம் தான் சம்பவம் அத்தியாயம் 1. வெல்கம் டு தமிழ் ஸ்டோரி போர்ட். இன்னைக்கு தமிழ் ஸ்டோரி போர்டில் நாம பார்க்க போற படம் சம்பவம் அத்தியாயம் 1. கதைக்குள்ள போலாமா? ஓப்பன் பண்ணது ஒரு அடர்ந்த காடு காட்டுறாங்க. 1960 காலகட்டம். அதுல ஒரு ஆங்கிலோ இந்தியன் பொண்ணு கையில விளக்கோட நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க கூட சில பேர் கையில 2 பெரிய மூட்டைகளை தூக்கிட்டு நடந்துட்டு வராங்க. அந்த ஆங்கிலோ இந்தியன் பொண்ணு திடீர்னு ஒரு இடத்துல நின்னு சுத்தியும் முத்தியும் பார்த்துட்டு, கூட இருக்கிறவனுக்கு சேட பண்றாங்க. அவங்களும் அந்த மூட்டைகள இறக்கி வைக்கிறாங்க. அதுல ஒரு மூட்டைய திறந்தா, அதுக்குள்ள ஒரு பொண்ணோட பிணம் இருக்கு. செத்த பிறகும் கூட இவங்க சேர்ந்து இருக்கக்கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணோட பணத்த தூக்கிட்டு தன்ன ஃபாலோ பண்ண சொல்றாங்க. ஒரு தண்ணீர் ஓடிட்டு இருக்கிற புதைக்குழி கிட்ட வராங்க. போனதும் பொண்ணோட பணத்த அதுல வந்து வீச சொல்றாங்க. அதுல வீச சொல்லிட்டு ரொம்ப குரூரமா சிரிக்கிறாங்க. அந்த பிணம் அப்படியே புதைக்குழிக்குள்ள போகுது. திரும்பி அந்த இன்னொரு மூட்டை இருந்த இடத்துக்கு வந்து பார்த்தா, அந்த மூட்டைக்குள்ள பிணம் இல்ல. உடனே எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா, அந்த பிண மூட்டையிலேருந்து தப்பிச்சு போனவன், அந்த வெள்ளைக்கார பொண்ணு முன்னாடி வந்து நின்னு பொசுக்குன்னு கத்தி எடுத்து குத்திடுறான். அப்படியே கட் பண்ணி டைட்டில போட்டு படத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த கதையில நெறைய சம்பவங்கள் ஒண்ணோட ஒண்ணு கலந்த மாதிரி வரும். அதனால கதைய அதோட ஃப்ளோலயே சொல்றேன். இடையில ஒரு இடத்துல நிறுத்தி, கதையோட நரேஷன் எப்படி இருக்கணும், அப்புறம் இந்த படத்துல டைம்லைன் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்றேன். அப்படியே ஒரு அடர்ந்த காடு ஒண்ணு காட்டுறாங்க. எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கு. அங்க ஒரு புதைக்குழி இருக்கு. அதுக்குள்ள இருந்து சடார்ன்னு ஒரு கை வெளிய வருது. ஒரு கொடிய பிடிச்சு உள்ள இருக்கிறவன் வெளிய வர முயற்சி பண்ற மாரி காட்டுறாங்க. அப்புறம் 2 போலீஸ் பூட்ஸ் அணிஞ்ச கால்கள் காட்டுறாங்க. அப்படியே மேல தூக்குனா அவர் ஒரு போலீஸ்காரர், "ஜேம்ஸ், ஜேம்ஸ்" அப்படின்னு காட்டுக்குள்ள கத்திட்டு ஓடிட்டு இருக்காரு. அதே காட்டுல ஒரு காக்கி சட்டை போட்ட ஒருத்தர் காட்டுறாங்க. அவரு மரங்கள்ல என்னத்தையோ வெறித்தனமா செதுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் அதே காட்டுல இன்னொரு இடத்துல குரூப்பா இருக்கிற சில யங்ஸ்டர்ஸ் காட்டுறாங்க. அதுல ஒரு பொண்ணு கையில கன்னோட ஒரு காட்டுப்பன்னிய குறி பார்த்துட்டு இருக்கான். கூட இருக்கிற பொண்ணு ஒண்ணு கட்டைய மிதிக்க, அந்த சத்தத்துல அந்த பன்னி ஓடிப்போகுது. அவங்க எல்லாரும் டென்ஷன் ஆறாங்க. அப்ப திடீர்னு ஏதோ சத்தம். பின்னால கேட்க அந்த பொண்ணு டப்புன்னு கன்ன திருப்பி சுட்டுர்றா. சுட்ட இடத்த பார்த்துட்டு எல்லாரும் ஷாக் ஆயி நிக்கிறாங்க. இந்த சுட்ட சத்தம் அந்த கருப்பு சட்டை போட்டவன், அந்த காக்கி சட்டை போட்டவன் எல்லாத்துக்கும் கேட்குது. சுடப்பட்டவன் கீழ விழுந்து கிடக்குறான். குப்புறப்படுத்தபடி. அவனோட சட்டையிலேருந்து ரத்தம் வருது. அந்த காடே லேசா இருள ஆரம்பிக்குது. ஒரு வினோதமான சத்தம் கேட்குது. எல்லாரும் காத பொத்திக்கிறாங்க. அந்த சத்தம் காத பிளக்குது, கூசுது, புல்லரிக்க வைக்குது, பயமுறுத்துது. அந்த கருப்பு சட்டைக்காரன் வேகமா காட்ட விட்டு வெளிய ஓடுறான். அப்போ எதிர்பாராத விதமா எது மேலயோ மோதுறான். இப்படி துண்டு துண்டா நெறைய காட்சிகள் காட்டுறாங்க. அப்படியே லைட்ட கட் பண்ணி ஆன் பண்ணா, அடிச்சு பிடிச்சு ஒருத்தர் கண் விழிக்கிறாரு. அவர் ஒரு ஹாஸ்பிட்டல் வராண்டால உட்கார்ந்திருக்காரு. அவருக்கு இதெல்லாம் ஏதோ அவருக்கே நடந்த மாரி ஃபீல் பண்றாரு. இவர் பேரு ஆனந்த். இந்த படத்தோட ஹீரோ மாதிரி இவர். இவர் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இந்த கதையே இதுக்கு பின்னாடி நகரும். இவர ஃபாலோ பண்ணா போதும் கதை உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இவரோட டைம்லைன் 2026 காலகட்டம். ஆனந்தோட ஒய்ஃப் பேரு நீத்து. அவங்க மாசமா இருக்காங்க. இன்னும் ஒரு மாசத்துல அவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. டாக்டர் கிட்ட செக்கப் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க வீட்ல விட்டுட்டு வெள்ளூர் காடுங்கிற இடத்துக்கு நாளைக்கு ஆனந்த் டியூட்டி ஜாயின் பண்ண ரிப்போர்ட் பண்ணணும். அதுக்காக ஒய்ஃப் கிட்ட எல்லாம் பேசி சமாதானம் பண்ணிட்டு கிளம்பி ஒரு பஸ்ல போயிட்டுருக்காரு. அங்க போய் இறங்குனதும் தான் தெரிய வருது, அங்க போக ஜீப் வசதி மட்டும் தான் இருக்குன்னு. ஜீப்ல ஏறுனதுலேருந்தே அந்த டிரைவர் ஆனந்த நக்கல் அடிச்சுட்டே இருக்கான். ஆனந்த் பொறுமையா இருந்துட்டு இருக்காரு. அப்பதான் வீட்டுக்கு ட்ரை பண்ணலான்னு கால் பண்ணா, கால் போக மாட்டேங்குது. பக்கத்துல இருக்கிறவர்ட்ட ஃபோன் பண்ணி பேசும்போது தான் தெரிய வருது, அவருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு. மனுஷனுக்கு சந்தோஷம் தாங்கல. அதே சந்தோஷத்துல வெளிய பார்க்குறாரு. ஒரு மான் ஒரு ஓரமா நின்னுட்டு இருக்கு. அப்புறம் கொஞ்சம் தூரம் வந்ததும் ஒரு மான் படம் போட்ட வார்னிங் போர்ட் ஓரத்துல நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பன்னு பார்த்து ஜீப்ல தட்டால்னு எது மேலயோ மோதி சடார்ன்னு வண்டி நிக்க, என்னன்னு இறங்கி பார்த்தவருக்கு ஷாக் ஆகுது. அங்க ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குறாரு. அவரு தன்னோட கையில ரோட்ல வட்ட வட்டமா எதையோ வரைஞ்சு காட்டுறாரு. அவருக்கு பக்கத்துல ஒரு வாக்கி டாக்கி இருக்கு. உடனே ஜீப்காரன் அங்கேருந்து ஓடலான்னு சொல்ல, அப்பதான் அவனுக்கு தெரிய வருது ஆனந்த் ஒரு போலீஸ்காரர்ன்னு. கேட்டதும் சாரி பாஸ் அப்படின்னு நக்கல் பண்ணதுக்கு அப்படிங்கிற மாரி சொல்ட்டு, உடனே அவன ஏத்திட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்க்க, அவர் ஐசியூல வச்சிருக்கிறதா சொல்றாங்க. காப்பாத்திடலான்னு சொல்ல ஆனந்துக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியா அதே வராண்டா பெஞ்ச்ல அப்படியே உட்கார்ந்திருக்காரு. அப்ப அவரோட குழந்தை ஃபோட்டோ வீட்ல அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அத வந்து ரொம்ப ஆசையா ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அவர் தோள யாரோ தட்ட, தட்டால்னு எழுந்திருச்சு சல்யூட் பண்றாரு. எம்ஜி அசோகன்னு ஒருத்தர காண்பிக்கிறாங்க. அவர் கூடவே இன்னொரு போலீஸ்காரர் இருக்காரு. அசோகன் ஆனந்தோட சீனியர் ஆஃபீசர். ஆனந்த் ஆக்சிடென்ட் ஆகி அட்மிட் ஆயிருப்பார்ல, அவரோட பர்ஸ் அப்புறம் வாக்கி டாக்கி 2யும் காட்டுறாரு. அசோகன் அத எடுத்து வை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அந்த வோட்டர் ஐடிய ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்க சொல்றாரு. ஆனந்தும் அத வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறான். அசோகன் ஆனந்த் கிட்ட ஆனந்தோட குடும்பத்த பத்தி விசாரிக்கிறாரு. அப்ப ஆனந்த் தனக்கு
அப்பா, அம்மா 2 பேரும் இறந்துட்டதாவும், தனக்கு ஒரு பெண் குழந்தை இன்னைக்கு தான் பிறந்திருக்குன்னு சொல்றாரு. எல்லாம் கேட்ட பிறகு கூட இருக்கிற இன்னொரு போலீஸ்காரர்கிட்ட ஆக்சிடென்ட் ஆனவர பார்த்துக்கோங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் கேன்டீன்ல 3 பேரும் டீ குடிக்கும்போது தான் தெரிய வருது. கூட வேலை செய்ற ரெஜின்னு ஒரு போலீஸ்காரர் காட்டுக்கு ட்ரெக்கிங் வந்த பசங்ககிட்ட பிரச்சனை பண்றதாவும், உடனே வாங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்த ஒரு போலீஸ்காரர் அசோகன் கூப்பிடுறாரு. உடனே இங்க இருக்கிற போலீஸ்காரர்கிட்ட இந்த ஆக்சிடென்ட் ஆனவர பார்த்துக்காருன்னு சொல்லிட்டு ஆனந்த், அசோகன் 2 பேரும் போலீஸ் ஜீப்ல கிளம்புறாங்க. அப்படியே கட் பண்ணி அங்க ரெஜிய தான் காட்டுறாங்க. அவருக்கு முன்னாடி 4, 5 பசங்க நின்னுட்டு இருக்காங்க. எல்லாரும் ரொம்ப கெத்தா, திமிரா நின்னுட்டு இருக்காங்க. அந்த கேங்ல ஒரு பொண்ணு நடக்கிறத வீடியோ எடுத்துட்டு இருக்கா. அத கவனிச்சுட்டு ரெஜி அமைதியா நின்னுட்டு இருக்காரு. அந்த பொண்ணையே கவனிச்சுட்டு இருக்காரு. திடீர்னு அந்த பொண்ணுக்கு ஃபோன் வருது. அதுவரை அமைதியா இருந்த ரெஜி எகத்தாளமா பேசிட்டு இருந்தவன், மூஞ்சில ஒண்ணு வைக்கிறாரு பக்குன்னு. அதுக்குள்ள அந்த பொண்ணு திரும்பி ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்க, மிரட்டி ஃபோன ஆஃப் பண்ண சொல்றாரு. அடி வாங்கினவன் தப்பிச்சு போக, ரெஜி அவன தொரத்திட்டு காட்டுக்குள்ள போறாரு. அவன ஒரு இடத்துல வச்சு பக்கையா கழுத்தோட சேர்த்து பிடிக்க, எதையோ பார்த்து 2 பேரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அதுக்குள்ள ஆனந்த், அசோகன் 2 பேரும் அந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க. வந்ததும் அங்க இருக்கிற போலீஸ்காரர் ஆனந்த், அசோகன் 3 பேரும் காட்டுக்குள்ள போறாங்க. அங்க பார்த்தா ஒருத்தர் இறந்து கிடக்குறாரு குப்புறப்படுத்தபடி. உடம்பெல்லாம் ஈரமா இருக்கு. சேத்துல நனைஞ்ச மாதிரி இருக்கு. முகம் எல்லாம் சேர் அப்பி இருக்கு. அசோகன் அந்த பிணத்தையே பார்க்குறாரு. அப்புறம் 3 பேரும் வெளிய வராங்க. அது யாரா இருக்கும்னு யோசிக்க, சரியா ரெஜி அந்த இடத்துக்கு வராரு. அசோகன் ரெஜிய கண்டபடி திட்டுறாரு. "உனக்கு நான் நெறைய சுதந்திரம் தந்துட்டேன்னு நெனைக்கிறேன்." அப்படிங்கிற மாரி திட்டுறாரு. அங்க இருக்கிற பசங்ககிட்ட அட்ரஸ் வாங்கிட்டு அனுப்ப சொல்றாரு. அது ஒரு போலீஸ்காரர் பாடியா இருக்கலாம்னு ஆனந்த் சொல்ல, "அது எங்களுக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு ரெஜி கேட்குறாரு. "ஆமா, நீ யாருன்னு?" கேட்க, "நான் இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணியிருக்கேன்னு" ஆனந்த் சொல்றாரு. ரெஜி லேசா ஆனந்த முறைச்சபடி, அது அந்த பெருமலை ஸ்டேஷன் போலீஸ்காரரோட பாடியா இருக்கலாம் அப்படின்ட்டு அசோகன்ட்ட சொல்றாரு. சரி, அங்க இருக்கிற எஸ்ஐக்கு கால் பண்ண நம்பர் கேட்குறாரு. கூட இருக்கிற போலீஸ்காரர் நம்பர் தராரு. அவருக்கு அசோகன் ஃபோன் பண்ணா அவர் எடுக்கல. உடனே அசோகன் அங்க இருக்கிற போலீஸ்காரர்கிட்ட, ஃபாரன்சிக் ஆளுங்க வந்தா என்னன்னு பார்த்துட்டு சொல்லுங்கன்ட்டு அங்க இருக்கிற போலீஸ்காரர்ட்ட சொல்லிட்டு, அசோகன், ஆனந்த், ரெஜி 3 பேரும் அங்கருந்து ஜீப்ல கிளம்புறாங்க. திரும்ப அந்த காட்ட ஒரு வாட்டி காட்டுறாங்க. நெறைய இடங்கள்ல நத்தைகள் ஊறிட்டு இருக்கு. அங்க ஒரு பெரிய மரம் இருக்கு. அதுக்கு கீழ ஒருத்தர காட்டுறாங்க. அவர் முட்டி பேந்து வலியில கத்திரிட்டு இருக்காரு. முட்டியிலேருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு. அந்த வலியோட, "பீட்டர்! முத்துவேல்! எங்கேயா போயிட்டீங்க?" அப்படின்னு கத்திட்டு இருக்காரு. அவர் கையில ஒரு வாக்கி டாக்கி இருக்கு. அது வழியா அவங்கள கூப்பிட ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. பார்க்க ஒரு போலீஸ்காரர் மாதிரி இருக்கு. இந்த பக்கம் அசோகன், ஆனந்த், அப்புறம் ரெஜி 3 பேரும் ஜீப்ல போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வாக்கி டாக்கில லேசா ஏதோ சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அந்த சத்தம் முதல்ல கரகர அப்படின்னு தான் வர ஆரம்பிக்குது. ஒட்டஞ்ச குரல்ல யாரோ பேசுறது கேட்குது. தான் பேரு ஸ்டீஃபன்னும், கூட வந்தவங்க கண்டுபிடிக்க முடியலன்னும், இந்த காட்டுல மாட்டிக்கிட்டு இருக்கிறதாவும் சொல்றாரு. கால்ல அடிபட்டிருக்கு. என்னால நடக்க முடியலன்னு சொல்றாங்க. இப்ப காட்டுல கொஞ்ச நேரம் முன்னாடி காட்டுன அந்த போலீஸ்காரர் தான் அது. ரெஜி உடனே இது நம்ம வேலை இல்லன்னு சொல்றான். அந்த காடு ரொம்ப மோசமானது. உள்ள போனா வெளிய வர முடியாதுன்னு சொல்றாரு. ஆனந்த் லேசா இறக்கப்படுறாரு. அசோகனும் யோசிக்கிறாரு. மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறது ஒரு போலீஸ்காரர். அவர கண்டிப்பா நம்ம காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் முடிவெடுக்கிறாங்க. உடனே அசோகன், இது கேரளா போலீஸ். இந்த ரோட்ல அடிபட்டு ஒருத்தர் கிடந்தாரு. அவரோட கையில இருந்த வாக்கில தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். நீங்க உங்க ஸ்டேஷனுக்கு ட்ரை பண்ணுங்கன்னு சொல்றாரு. அதுக்கு அவர், "சார், நான் ட்ரை பண்ணிட்டேன் சார். என்னால யாரையும் கான்டாக்ட் பண்ண முடியல. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. எனக்கு குழந்தை வேற பிறக்க போகுது" அப்படின்னு சொல்றாரு. இத கேட்டது ஆனந்தோட மனசு மாறுது. நாம ஹெல்ப் பண்ணலன்னா கண்டிப்பா அவரு இறந்துருவாரு அப்படின்ட்டு அசோகன்ட்ட சொல்றாரு. அவருக்கும் ஆனந்த் சொல்றது சரின்னு படுது. ஆனா ரெஜி, இந்த காடு ஆபத்தானது. இதுக்குள்ள போனா கண்டிப்பா வர முடியாது அப்படிங்கிற மாரி சொல்றாரு. நான் வரமாட்டேன்னு சொல்றாரு. ஆனா ஆனந்த், அசோகன், ரெஜி 3 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. என்னடா பண்றது அப்படிங்கிற மாரி அப்படியே கட் பண்ணி ஒரு போலீஸ் பஸ் காட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அதுல சில கைதிகளும், சில போலீஸும் வந்துட்டு இருக்காங்க. அந்த போலீஸ்காரங்கள்ல முன்னாடி ஒருத்தர் உட்கார்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு. அவர் தான் இப்ப கால்ல அடிபட்டு காட்டுக்குள்ள இருந்துட்டு ஆனந்த், அசோகன்ட்ட பேசிட்டு இருந்தவர். இவர் பேரு ஸ்டீஃபன். இன்னொரு கருப்பு சட்டை போலீஸ்காரர். முதல் காட்சியில ஜேம்ஸ், ஜேம்ஸ்ன்னு கத்திட்டு இருந்தவர். அந்த பஸ் மெதுவா வந்துட்டு இருக்கு காட்டுக்குள்ள. அதுக்குள்ள இருக்கிற கைதிகள் செய்கையில பேசிட்டு இருக்காங்க. 2 போலீஸ்காரங்க தூங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு கைதி திடீர்னு தூங்கிட்டு இருக்கிற போலீஸ்காரரோட துப்பாக்கி எடுக்கிறான். எடுத்து பக்கத்துல இருக்கிற போலீஸ்காரர குறி பார்த்துட்டு எல்லாரையும் மிரட்ட ஆரம்பிக்கிறான். ஸ்டீஃபன் கன் எடுத்து நீட்டாரு. பேசாம உட்கார சொல்றாரு. ஆனா அவன் கேட்கிற மாதிரி இல்ல. மறுபடியும் மிரட்டுறான். கைவழங்க அவுத்து விட சொல்லி மிரட்டுறான். ஸ்டீஃபன் சுட்டுருவேன்னு மிரட்ட, டமால்னு பக்கத்து சீட்ல உட்கார்ந்திருக்க போலீஸ்காரர் சுட்டுர்றான். அவரு வலியில துடிக்க, போலீஸ்காரங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு சுத்தமா தெரியல. எல்லாரையும் உள்ள லாக் பண்ணி வச்சுட்டு, கைதிகள் எல்லாரும் அந்த காட்டுக்குள்ள ஓடுறாங்க. போலீஸ்காரங்க கதவ உடைச்சுட்டு வெளிய வரதுக்குள்ள எல்லா கைதிகளும் ஓடி காட்டுக்குள்ள மறைஞ்சிடுறாங்க. மொத்தம் 4 கைதிகள் தப்பிச்சு காட்டுக்குள்ள போறாங்க. அவங்கள தொடர்ந்து 5 போலீஸ்காரங்க காட்டுக்குள்ள நுழைஞ்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. 5 பேரும் வேற வேற திசையில தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஸ்டீஃபன் அப்புறம் முத்துவேல் 2 பேரும் ஒரு திசையில பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு திசையில ஜேம்ஸ், செல்வா அப்புறம் இன்னொரு போலீஸ்காரர் 3 பேரும் தேட ஆரம்பிக்கிறாங்க.
5 பேரும் கிட்டத்தட்ட காட்டுக்கு நடுவுல வந்துடுறாங்க. இதுல ஜேம்ஸ் அண்ட் செல்வா இவங்க கூட வந்த ஒரு போலீஸ்காரர வந்து கைதிகள் வந்து கொன்னுடுறாங்க. ஆனா, அது அவங்க 2 பேருக்குமே தெரியாது. இந்த பக்கம் ஸ்டீஃபன், முத்துவேல் 2 பேரையும் கைதிகள தேடிட்டு இருக்காங்க. அப்பதான் முத்துவேலுக்கு வினோதமா ஒரு மாதிரி இருக்கு. அப்பதான் ஸ்டீஃபன்ட்ட அந்த காட்ட பத்தி தான் கேள்விப்பட்ட கதைய சொல்றாரு. முன்னாடி காலத்துல இந்த காட்டுக்கு நடுவுல ஒரு கோயில் இருந்துச்சாம். அந்த கோயில்ல நல்லவங்க அழிஞ்சு நரபலி குடுக்குற பழக்கம் ஆரம்பிச்சுதாம். அதுக்கப்புறமா அந்த சாமி உக்கிரம் ஆயிடுச்சாம். இதனால இந்த காட்டுல ஓரளவுக்கு மேல சத்தமோ, அப்புறம் ரத்தமோ சிந்தக்கூடாதாம். இப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே, ஸ்டீஃபன் எதையோ வியப்பா பார்த்துட்டு இருக்காரு. முத்துவேல் என்னத்த இவரு பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த காட்டு கோவில் தெரியுது. அங்க ஒரு பெரிய சிலை இருக்கு. நல்லா திடகாத்திரமா இருக்கு அதோட உடம்பு. 10, 12 அடியில இருக்கும். அதோட கழுத்து மட்டும் மனித தலையா இல்லாம காகத்தோட தலையா இருக்கு. அத 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. முத்துவேல் அத பார்த்து பயப்படுறாரு. ஸ்டீஃபன் முத்துவேல சமாதானப்படுத்துறாரு. இந்த மாரி கதைகள் நெறையா இருக்கும். இப்ப அவங்கள பிடிச்சு அவன வாங்க தேடலான்னு சமாதானப்படுத்துறாரு. அவரும் இதுக்கு மேல உள்ள போக வேணான்னு சொல்ல ஸ்டீஃபன் கேட்கிற மாரி தெரியல. 2 பேரும் திரும்ப தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜேம்ஸ் அண்ட் செல்வா 2 பேருக்கும் அந்த போலீஸ்காரர் செத்த விஷயம் தெரியாது. இப்ப தெரிய வருது. ஆனாலும் அவங்களும் அந்த கைதிகள தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ஸ்டீஃபன் தேடிட்டு இருக்கிறாரு. அப்ப முத்துவேல் கத்துற சத்தம் கேட்க அவர காப்பாத்த ஸ்டீஃபன் ஓடி வராரு. முத்துவேல 2 கைதிகள் துரத்திட்டு வராங்க. அதுக்குள்ள அங்க ஸ்டீஃபன் வந்துடுறாரு. அவரோட டீ ஷர்ட்ல ஏதோ பறவையோட எச்சம் விழுகுது. இந்த இடத்தையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அத அப்படியே தொடச்சு விடுறாரு. அப்ப முத்துவேல் ஓடி வந்து அவர் முன்னாடி நிற்க, அந்த கைதிகள்ல 2 பேர்ல ஒருத்தன் வந்து ஸ்டீஃபன் முன்னாடி நிற்கிறான். ஸ்டீஃபன் கன் எடுத்து அவங்கள சரண்டர் ஆக சொல்றாரு. ஆனா, அவங்க தப்பிச்சு ஓட ட்ரை பண்றாங்க. அண்ணே கன் எடுத்து டப்புன்னு ஒருத்தனோட கையிலேயே சுடுறாரு. அவன் பயங்கரமா கத்துறான். எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அவன் கையில இருந்து அப்படியே ஒரு சொட்டு ரத்தம். டப் அப்படின்னு சொல்லிட்டு அது நிலத்துல விழுது. அதுவரைக்கும் அமைதியா இருந்த காடு லேசா இருள ஆரம்பிக்குது. யார் யாரோ கத்துற சத்தம் எல்லாம் கேட்குது. வினோதமான ஒலிகள் கேட்குது. அந்த காடே சுத்துற மாதிரி தெரியுது. முதல் சீன்ல நடந்தது இல்லையா? அதே மாதிரி. அப்புறம் அப்படியே மெல்ல வெளிச்சம் வர ஆரம்பிக்குது. ஸ்டீஃபன் இப்ப இந்த இடத்துலயே நிக்கிறாரு. அங்க முத்துவேல் இல்ல, கைதிகள் இல்ல. திரும்ப முத்துவேல், முத்துவேல் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்போ எது மேலயோ மோதி அவரு விழுகிற சத்தம் பயங்கரமா நமக்கு கேட்குது. அப்படியே இந்த பக்கம் ஆனந்த், அசோகன், ரிஷி 3 பேரையும் காட்டுக்கு நடுவுல காட்டுறாங்க. நல்லா மழை பெஞ்சுட்டு இருக்கு. காட்டுக்குள்ள அந்த வாய்க்கால பேசுற ஸ்டீஃபன காப்பாத்த தேடிட்டு இருக்காங்க. அப்பதான் அசோகன் அந்த காட்ட பத்தி தான் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த்ட்டயும், ரிஷிட்டயும் ஷேர் பண்றாரு. 1960ல தான் முதலா ஒரு பொண்ணு மிஸ்ஸிங் ஆனதா கேஸ் பதிவானதாவும், அதுக்கு பிறகு தான் இந்த காட்ட பத்தின பயம் அதிகமானதாவும் அவர் சொல்றாரு. இங்க ஒரு போர்ச்சுகீசிய லேடி வாழ்ந்ததாகவும், அவளோட காதலன் அவள விட வயசுல கம்மியா இருந்தானாம். அதனால அவன் இங்க இருக்கிற ஒரு கிராமத்து பொண்ணு கூட தொடர்புல இருந்ததாகவும், இத தெரிஞ்சுக்கிட்ட அந்த போர்ச்சுகீசிய லேடி அந்த பொண்ண கொன்னதாகவும், அந்த காதலன தலைய வெட்டி கொன்னதாகவும் ஊருக்குள்ள ஒரு பேச்சு இருந்துச்சு. தனக்கும் இங்க சேர்ந்த புதுசுல தலை இல்லாம ஒரு பாடி கிடைச்சதா சொல்றாரு. அந்த பாடி கூட அந்த வெள்ளைக்காரனது அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள பேசிட்டதா சொல்றாரு. ஆனா எனக்கு அதுலலாம் பெருசா நம்பிக்கை இல்ல. அப்புறம் தனக்கு ஒரு பழைய மண்டை ஓடு கிடைச்சதா சொல்றாரு. அது அந்த வெள்ளைக்காரனு தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இத கேட்டதும் ஆனந்தோட முகம் மாறுது. ஆச்சரியம், குழப்பம் எல்லாம் கலந்து கட்டி அடிக்குது. அப்ப அவங்க போயிட்டு இருக்கிற போது அந்த வாக்கி டாக்கில ஸ்டீஃபனோட குரல் கேட்குது. தன்னை காப்பாத்துங்கன்னு சொல்றாரு. அசோகன், சார் நாங்க காட்டுக்குள்ள தான் இருக்கோம். நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்க, அங்க ஒரு பெரிய மரம் இருக்கு. அத சுத்தி நெறைய மணி பிளான்ட் இருக்கு. அங்க தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. 3 பேரும் அந்த மணி பிளான்ட் மரம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அந்த ஆக்சிடென்ட் கேஸ் என்னாச்சுன்னு ஹாஸ்பிட்டல்ல கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. அங்க அடிபட்டு கிடந்த போலீஸ்காரருக்கு நினைவு திரும்பிட்டதாவும், ஆனா ஏதோ வளரிட்டே இருக்கிறதாவும் அங்க இருக்கிற போலீஸ்காரர் சொல்றாரு. சரி, அவங்க வீட்டுக்கு நீ தகவல் குடு அப்படின்னு சொல்லிட்டு அசோகன் ஃபோன கட் பண்றாரு. அங்க ஆனந்தும், ரெஜியும் எதையோ ஆர்வமா பார்க்கிறத பார்த்து என்னன்னு அசோகன் நிமிர்ந்து பார்க்குறாரு. பார்த்தா அதே கோவில். இதுக்கு முன்னாடி ஸ்டீஃபனும், முத்துவேலும் பார்த்தா அதே கோவில். அசோகன் அந்த கோவிலையும், காக்கா முக கடவுளையும் பார்க்குறாரு. அப்ப அந்த வாக்கில சவுண்ட் வர அதே ஸ்டீஃபன் தான் பேசுறாரு. "எங்க இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவில வந்து அடையாளமா சொல்லி கேட்க, அந்த கோவிலுக்கு வலதுபுறம் வாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டீஃபன் சொல்றாரு. "சரி வரோம்" அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் போறாங்க. உள்ள போயிட்டு ஒரு இடத்துல நின்னுட்டு பெருமலை ஸ்டேஷன் ஏஎஸ்ஐக்கு அசோகன் ஃபோன் பண்றாரு. "உங்க போலீஸ் ஸ்டேஷன சேர்ந்த ஒருத்தர் இங்க காட்டுக்குள்ள அடிபட்டு கிடக்குறாரு. அவர நாங்க வாக்கி டாக்கில பேசிட்டு இருக்கோம். கான்டாக்ட் பண்ணிட்டுருக்கோம். அவரு இவங்கள நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்க, இவரு அந்த காக்கா முக கடவுள் கோயில் கிட்டன்னு சொல்ல, அங்க அவருக்கு தூக்கி வாரி போடுது. "சார் சொன்னா கேளுங்க. எங்க ஸ்டேஷன்லேருந்து யாரும் அந்த மாரி போல. நீங்க யாரையோ நெனச்சு கேட்குறீங்கன்னு நெனைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேல அந்த கோயில் பக்கத்துல நிக்காதீங்க. சீக்கிரமா அந்த காட்ட விட்டு வெளிய வாங்க" அப்படின்னு சொல்றாரு. இத கேட்டு 3 பேர் முகமும் மாறுது. திரும்ப வாக்கில குரல் கேட்க, ரெஜி வாக்கிய பிடுங்கி, "நீ யாரு? நிஜமாவே பெருமலை ஸ்டேஷன்லேருந்து தான் வர்றியா?" அப்படின்னு கேட்க, அவர், "நான் ஏன் சார் பொய் சொல்லணும்?" அப்படின்னு சொல்றாங்க. ரெஜி டென்ஷன் ஆகி,
வாக்கிய ஆனந்த் கையில குடுத்துட்டு ஒரு தம் அடிக்க கிளம்புறான். ஆனந்த் திரும்ப அந்த ஏஎஸ்ஐக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசோகன்ட்ட சொல்ல, அவரும் சரின்னு கூப்பிடுறாரு. பெருமளை ஏஎஸ்ஐக்கு அசோகன் கால் பண்றாரு. அவர் ஃபோன் எடுத்துட்டு கொஞ்சம் எரிச்சலா கத்துறாரு. "ஏன் சார் தொல்ல பண்றீங்க?" அப்ப அசோகன் கார்ல இருந்து நடந்தத ரொம்ப பொறுமையா அவர்ட்ட சொல்றாரு. கார்ல ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. விசாரிச்சதுல அவர் பெருமலை சேர்ந்த ஒரு போலீஸ்காரன்னு தெரிஞ்சது. அவர்கிட்ட இருந்த வாக்கிக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அதுல ஒருத்தர் பேசினாரு. அவர் பேரு ஸ்டீஃபன். அவருக்கு கால்ல அடிபட்டு காட்டுல மாட்டிக்கிட்டதாகவும், இதையெல்லாம் கேட்டுட்டு நாங்க அவர காப்பாத்த வந்ததாகவும் சொல்றாரு. இந்த ஏஎஸ்ஐ, "சார் காலையிலேருந்து எங்க ஸ்டேஷன்ல மீட்டிங் போயிட்டு இருந்துச்சு. அதனால யாரும் அங்க வர வாய்ப்பே இல்ல." அப்படின்னு சொல்றாரு. எல்லாத்துக்கும் மேல ஸ்டீஃபன்ங்கிற பேர்ல இங்க யாரும் இங்க ஸ்டேஷன்ல வேலையே செய்யல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த குண்ட தூக்கி போடுறாரு. ஆனந்த் எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுட்டு, "சார், அப்ப நாங்க பேசிட்டு இருக்கிற போலீஸ்காரர் லைன்ல தான் இருக்கிறாரு. நீங்களே வேணா பேசி பார்க்குறீங்களான்னு?" சொல்ல, வாக்கிய ஆன் பண்றாரு ஆனந்த். அதுல ஸ்டீஃபன்ட்ட ஆனந்த், "உங்க ஏஎஸ்ஐ தான் லைன்ல இருக்கிறாரு. நீங்களே பேசுங்கன்னு" சொல்றாரு. "யோவ் முத்துவேல், எங்கேயா போயிட்ட?" அப்படின்னு ஸ்டீஃபன் சொல்ல, முத்துவேல்னு பெயர கேட்டதும் அந்த ஏஎஸ்ஐக்கு ஷாக் ஆகுது. அப்படியே முகம் மாறுது. உடனே ஃபோன்ல அசோகன்ட்ட, "சார், அவர்ட்ட முத்துவேலோட முழு பேர் என்னன்னு கேளுங்க சார்" அப்படின்னு சொல்றாரு. அவரும் ஸ்டீஃபன்ட்ட கேட்க, அவரோட முழு பேர் முத்துவேல் மாரியப்பன் அப்படின்னு சொல்றாரு. இத கேட்டதும் அந்த ஏஎஸ்ஐக்கு தூக்கி வாரி போடுமே! அப்போ அந்த ஏஎஸ்ஐ சொல்றாரு பாருங்க ஒரு விஷயம். நமக்கு அப்படியே உடம்பு சில்லுன்னு ஆயிரும். "சார், நீங்க சொல்றது நிஜம்தான். ஸ்டீஃபன் ஒருத்தர் இங்க வேலை செஞ்சாரு. அவர் கூட வேலை செஞ்ச முத்துவேல் வேற யாரும் இல்ல. என் அப்பா தான். அவங்க இப்ப உயிரோட இருக்க வாய்ப்பே இல்ல. காரணம், ஸ்டீஃபன், முத்துவேல், முனுசாமி, செல்வம், அப்புறம் பீட்டர் ஜான். இவங்க எல்லாம் சில கைதிகள ஏத்திட்டு அந்த காட்டு வழியா போகும்போது காணாம போயிட்டாங்க. சரியா சொல்லணும்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப அவங்க உயிரோட இருக்க வாய்ப்பே இல்ல. காணாம போன வருஷம் மே 26, 1994ன்னு சொல்வாரு பாருங்க. நமக்கு அடங்கொய்யால என்னடா நடக்குது இங்க? அப்படிங்கிற மாரி தோணும். நான் தான் சொன்னேன்ல, அந்த காடு மோசமானது. அங்க போனா யாரும் இதுவரை உயிரோட வந்ததில்ல. அந்த காட்ட விட்டு முதல்ல வெளிய வாங்கன்னு சொல்றாரு. இத கேட்டதும் 3 பேர் முகத்திலயும் அப்படி ஒரு அதிர்ச்சி. இத கேட்ட ரெஜி, "இங்க வந்தா வாங்க, வராட்டி போங்க. நான் முதல்ல கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடைய கட்டுறான். ஆனா அசோகனும், ஆனந்தும் அங்கேயே குழப்பத்தோட நிக்கிறாங்க. அப்ப திடீர்னு அந்த வாக்கி திரும்ப ஸ்டீஃபன் கூப்பிடுறாரு. "சார், வந்துட்டீங்களா? இங்க ஒரு பெரிய மரம் இருக்கு சார். அங்க தான் நான் இருக்கேன்னு" சொல்றாரு. ஆனந்தும், அசோகனும் திரும்பி பார்க்குறாங்க. அங்க ஸ்டீஃபன் சொன்ன மாரி ஒரு பெரிய மரம் இருக்கு. அந்த மரத்தையே 2 பேரும் பார்க்குறாங்க. அது பக்கத்துல போறாங்க. ஸ்டீஃபன் திரும்ப பேசுறாரு. "சார், வந்துட்டீங்களா? இருக்குறதுலயே பெரிய மரம் இதான். அதுக்கு கீழ இருக்கேன் சார். காப்பாத்துங்க" அப்படின்னு. "இங்க ஒரு பாடி இருக்கு. அது தடிக்கு தான் நான் விழுந்தேன்" அப்படின்னு சொல்லுவாரு ஸ்டீஃபன். "இது ஒரு இன்ஸ்பெக்டரோட பாடி சார். சார், கேரளா போலீஸ் சார். சார், பேரு அசோகன்னு போட்டிருக்கு சார். சார், எம்ஜி அசோகன்னு" சொல்வாரு பாருங்க. ஆனந்த் அப்படியே நம்ம அசோகனோட நேம் பேட்ஜ பார்ப்பாரு. அதுல எம்ஜி அசோகன்னு போட்டிருக்கும். "டேய், என்னடா சொல்ல வர்றீங்க?" நமக்கு தல சுத்தும். ஆனந்தும், அசோகனும் இத கேட்டுட்டு அந்த மரத்துக்கு அடியில நிக்கிறாங்க. வாக்கில ஸ்டீஃபன் கிட்ட ஆனந்த் வேர்வை துளி வழிய வழிய பேசிட்டு இருக்காரு. "சார், நீங்க இந்த காட்டுக்குள்ள எப்ப வந்தீங்க?" அவர் சொல்றாரு, "2, 3 மணி நேரம் ஆச்சு சார்." அசோகனும், ஆனந்தும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. "சார், இன்னைக்கு டேட் என்னன்னு சொல்ல முடியுமான்னு?" ஆனந்த் கேட்க, "அதெல்லாம் எதுக்கு சார் இப்போ?" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீஃபன் சொல்ல, "சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் கேட்கிறாரு. "சார், மே 26 அப்ப வருஷம்." "சார், எதுக்கு சார் இதெல்லாம்?" "சார், சொல்லுங்க சார்." 1994 அப்படின்னு சொல்லுவாரு பாருங்க. நமக்கு தூக்கி வாரி போடும் இந்த பக்கம். என்னடா டைம் லைனுக்குள்ள இவன் இருக்கான், அவன் இந்த டைம் லைனுக்குள்ள இருக்கான். ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதேன்னு. அப்படியே ஆனந்துக்கு காலுக்கு கீழ பூமியே நழுவுற மாதிரி இருக்கு. அப்படியே லெக் ஓவர்ல ஒரு ஷாட் காட்டுவாங்க பாருங்க அந்த மரத்துக்கடியில. அங்க 2 எலும்புக்கூடு கிடக்கு. அது பக்கத்திலேயே ஒரு வாக்கி டாக்கி. நல்லா துரு புடிச்சு கிடக்கு. இந்நேரம் வரை ஸ்டீஃபன் பேசிட்டு இருந்தார் இல்லையா? அது இந்த இடத்துல இருந்து தான். இது என்னடா மரண ட்விஸ்ட்டு. இந்த காட்டுல ஸ்டீஃபன் எப்பிட்றா பேசிட்டு இருக்காரு? என்னடா நடக்குதுன்னு நம்ம குழப்பத்தோட உச்சிக்கே போயிருவோம். ரோலர் கோஸ்டர்ல ரைட்ல உச்சிக்கு ஏறி டப்புன்னு இறங்குனா எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும் நமக்கு. அப்படியே கட் பண்ணி ஒரு ஜீப் ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழையிறத காட்டுறாங்க. திரும்ப இங்க ஆனந்தும், அசோகனும் என்ன நடக்குதுன்னே புரியாம இருக்காங்க. ஏதாவது பேய் பூதத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டோமா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமா இருக்கு. இது என்ன பிரமாதம்? இப்ப பாருங்க அப்படிங்கிற மாரி அசோகனுக்கு ஒரு ஃபோன் வருது. காலையில அடிபட்ட ஒருத்தர ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்கல்ல, அங்கருந்து அந்த கான்ஸ்டபிள் தான் ஃபோன் பண்றாரு. அசோகன் ஃபோன் எடுத்து காதுல வைக்க, அவர் குடுக்குறாரு பாருங்க ஷாக். அது வேற லெவல்ல இருக்கும். உடனே அவர் ஃபோன லவுட் ஸ்பீக்கர்ல போடுறாரு. "சார், நம்ம அட்மிட் பண்ணோம்ல, அந்த ஆள் இறந்துட்டான். அதான் பீட்டர். காலைல இங்க ஒரு குடும்பம் வந்தாங்கல்ல, அடிபட்ட போலீஸ்காரர கேட்டு ஒரு வயசான அம்மாவும், அவங்க மகனும் வந்தாங்க. முதல்ல அந்த அம்மாவும், பையனும் அவர பார்க்கணும்னு நர்ஸ் கிட்ட கலாட்டா பண்ணாங்க. நான் அவங்கள சமாதானப்படுத்தினேன். அப்புறம் உங்க மகன அப்புறம் பார்த்துக்கலாம். இப்ப அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன்." ஆனா, அந்த அம்மா சொன்ன விஷயம் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அவங்க அந்த அடிபட்ட ஆளோட மனைவின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு 50 வயசு இருக்கும். அடிபட்டு கிடந்தவருக்கு 30 வயசுக்குள்ள தான் இருக்கும். அவரோட ஓட்டர் ஐடி காட்டுறாங்க. அதுல பிறப்பு 1959ன்னு இருக்கு.
கூட வந்த பையன் அவர் தான் அப்பான்னு சொல்றான். 30 வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போன தன் கணவர்ன்னு சொல்றாங்க. இன்னும் சரியா சொல்லணும்னா 1994 மே 26 தன் கணவர் தொலைஞ்சிட்டதா சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல சார். ஒரே குழப்பமா இருக்கு. கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி வர முடியுமான்னு கேட்கிறாரு. இத கேட்டதும் இவங்க 2 பேர் முகத்தையும் பார்க்கணுமே. பேய் அரைஞ்ச மாதிரி இல்ல. பேய் உதைச்ச மாரி இருக்கு. இந்த பக்கம் ஆனந்த் அவரோட வோட்டர் ஐடிய ஃபோட்டோ எடுத்திருப்பார்ல, அத ஜூம் பண்ணி பார்க்குறாரு. அதுல பாருங்க அடுத்த ட்விஸ்ட்டு 7/2/1959ன்னு போட்டிருக்குமாம். 2 பேரும் ஒருத்தர ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. முகத்துல அப்படி ஒரு அதிர்ச்சி. அப்படியே கட் பண்ணி இந்த காட்டுக்குள்ள அசோகன், ஆனந்த் அப்புறம் ரெஜி வர்றதுக்கு முன்னாடி ஒரு பாடிய பார்த்துருப்பாங்கல்ல, அங்க காட்டுறாங்க. போஸ்ட்மார்ட்டம் போயிட்டுருக்கு. அங்க 2 போலீஸ்காரங்க இருக்காங்க. டாக்டர் அந்த பாடி மேல ஒட்டியிருக்கிற மண்ண கிளீன் பண்றாரு. அந்த பாடியிலேருந்து பர்ஸ் எடுக்குறாரு. அத பார்த்ததும் அவர் முகம் ஷாக் ஆகுது. லேசா மாற ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் ரெஜி இவங்கள விட்டு கோவிச்சுட்டு காட்ட விட்டு வெளிய போயிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. ரெஜி போற வழியில ஒரு மரத்துக்கு கீழ எதையோ ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காரு. அது என்னன்னா, ஸ்டீஃபனோட போலீஸ் கேங் உள்ள வரும்போது ஒரு போலீஸ்காரர் தூக்குல கட்டி கைதிகள் தூக்கியிருப்பாங்க. அதோட மிச்ச எலும்புகள தான் பார்க்குறாரு. அப்படியே அங்க போஸ்ட்மார்ட்டம் நடக்கிற இடத்த காட்டுறாங்க. அந்த டாக்டர் அவர் எடுத்த பர்ஸ அங்க இருக்கிற போலீஸ்காரங்க கிட்ட தராரு. இங்க ஆனந்த காட்டுறாங்க. ஆனந்த் அந்த வாக்கி டாக்கியையும் தான்கிட்ட இருக்கிற வாக்கி டாக்கியும் எடுத்து ஒட்டுக்கா பார்க்கிறாரு. ஒரே பிராண்டா இருக்கு. அப்ப அசோகனுக்கு ஃபோன் வருது. அந்த போஸ்ட்மார்ட்டம் நடக்கிற இடத்துலருந்து. போலீஸ்காரங்க தான் கூப்பிடுறாங்க. தயக்கமா பேசுறாங்க. என்னன்னு கேட்க, "சார், அங்க ரெஜி சார் இருக்காரா?" "இல்லையே, ஏன்?" அப்படின்னு சொல்லிட்டு அசோகன் கேட்குறாரு. "சார், இங்க ஃபாரன்சிக் டீம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பாடியோட முகத்த கிளீன் பண்ணதுல ஒண்ணு தெரிஞ்சது. அந்த பாடி பார்க்க நம்ம ரெஜி சார் மாதிரியே இருக்குன்னு சொல்லுவாங்களாம்." உடனே அசோகன், "சரக்கு அடிச்சிருக்கியா? அந்த பொணத்த பார்க்கும்போது ரெஜி கூட தானே இருந்தான். ரஷீத்ட்ட ஃபோன குடு" அப்படின்னு சொல்றாரு. இப்ப ரஷீத் பேச ஆரம்பிக்கிறான். "சார், நானும் முதல்ல நம்பல. ஆனா அவர் பர்ஸ், அவர் மோதிரம் எல்லாம் பார்த்ததும் எனக்கே தோணுச்சு" அப்படின்னு சொல்றாரு. "டேய், என்னடா இது மாறி மாறி இப்படி ட்விஸ்ட் குடுத்தா எப்புட்றா இந்த உடம்பு தாங்கும்? இது சுகர் பாடிடா" அப்படின்னு அசோகர் கதர்றாரு. ஆனந்த் தலையில கைய வச்சு உட்கார்றாரு. என்னடா டைம் லைன்க்குள்ள மாட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு இருக்கும் நமக்கு. அப்படியே கட் பண்ணி ரெஜிய காட்டுறாங்க. அவரு ஒரு புதைகுழியில விழுந்துட்டு கத்திட்டு இருக்காரு. நல்லா மழை பெஞ்சுட்டு இருக்கு. திரும்பி போனவர் விழுந்திருப்பார் போல. "சார், சார், இங்க வாங்க, இங்க வாங்க" அப்படின்ட்டு. அப்ப திடீர்னு எதையோ திரும்பி பார்க்குறாரு. என்னன்னு தெரியல. ஆனா, அத பார்த்ததுக்கப்புறம் அவரு முகம் வந்து லேசா மாறுது. உடனே இன்னொரு பக்கம் திரும்புனா, அங்க ஆனந்தும், அசோகனும் வர்றாங்க. ரெஜிய காப்பாத்த. ஒரு வழியா கஷ்டப்பட்டு ரெஜிய குழியிலிருந்து தூக்க நினைக்கிறாங்க. கை குடுக்க பார்க்குறாங்க. ஆனா சுத்தமா முடியல. இந்த முயற்சியில அவர் கையில காயம் படுது. அப்படியே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து அசோகன் கையில இருக்கிற காயத்திலிருந்து அப்படியே ரத்தம் ஒரு சொட்டு கீழ விழுது. அது விழுந்த அடுத்த நொடி காடே திரும்ப இருட்டாகுது. திரும்பவும் அந்த வினோதமான சத்தம் கேட்குது. எல்லாரும் காத மூடிக்கிறாங்க. அந்த காடே சுத்துற மாதிரியான ஒரு உணர்வு எல்லாருக்கும் வருது. அப்பன்னு பார்த்து அசோகன் வினோதமா, வெறித்தனமா எதையோ பார்க்குறாரு. பார்த்துட்டு இடுப்புலேருந்து கன் எடுத்து வானத்த நோக்கி சுடுறாரு. அவ்வளோதான். ரத்தமும் சிந்துது. அதிகமான சத்தமும் கேட்குது. எல்லாரும் கண்ண இறுக்கமா மூடிக்கிறாங்க. அவ்வளோதான். அப்படியே கட் பண்றாங்க. ஆனந்த் கண்ண திறந்தா இருட்டான ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கான். கூட இருந்த யாரையும் காணோம். எதிர்ல இருந்த அந்த புதைகுழியையும் காணோம். சுத்தி முத்தியும் பார்க்குறான். "ஜேம்ஸ், ஜேம்ஸ்" அப்படின்னு ஒரு சத்தம். அப்படியே புகை மூட்டத்துக்கு நடுவுல இருந்து ஒரு உருவம் வெளிய வருது. யாருன்னு பார்த்தா அந்த போர்ச்சுகீஸ் லேடி. அதுவும் கையில கன்னோட. "யார்றா நீன்னு?" ஆனந்த கேட்க, ஆனந்த் பயத்தோட பார்த்துட்டு இருக்கான். அப்ப யாரோ தோள்ல கை வைக்கிற திரும்புறான் பாருங்க. தலையில்லாம ஒருத்தன் நின்னுட்டு இருக்கான். டப்புன்னு அந்த போர்ச்சுகீஸ் லேடி கன் எடுத்து ஆனந்த சுட, ஆனந்த் கண்ண மூடுறான். திரும்ப கண்ண திறந்தா நல்லா பகல் பொழுதுல நின்னுட்டு இருக்கான். அந்த காடே சுத்துற மாரி இருக்கு. அப்படியே தெளிஞ்சு கண் விழிச்சா எதையோ பார்த்துட்டு அதுக்கு பக்கத்துல மெதுவா போறான். அது என்னன்னு பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு. அந்த பொண்ண கூப்பிடுறான். அவங்க அண்ணன காணோம்னு சொல்லிட்டு அது அழுதுட்டு இருக்கு. சரி வா தேடலாம்ன்னு சொல்லிட்டு வெளிய வர்றாரு. அப்ப மரம் ஒண்ணு தடிக்கி அப்படியே கீழ விழுகுறாரு. விழுந்தவர் நிமிர்ந்து பார்த்தா இன்னும் ஷாக் ஆகுறாரு. அங்க எம்ஜி அசோகன் இருக்கார் இல்லையா? அந்த போலீஸ்காரர். அவரோட கழுத்த நெரிச்சு யாரோ கொலை பண்ணியிருக்காங்க. அப்படியே மரத்துல சாட்சிக்கு வைக்கப்பட்டு இறந்து கிடக்குறாரு. அப்படியே பின்னாடி போனா அந்த காட்டுக்குள்ள பூந்த கைதிகள் கூட்டத்துல ஒருத்தன் ஆனந்த் கழுத்த நெரிக்க ட்ரை பண்றான். அதுக்குள்ள அந்த பாப்பாவ அந்த பக்கம் போக சொல்றாரு. அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த காட்டுக்குள்ள இருக்கிற அந்த கைதிகள் கூட வந்த ஒரு போலீஸ்காரன ஒரு மரத்துல வச்சு கட்டி வச்சு அடிச்சுட்டு கொல்லப்பட்டுருக்கானுங்க. அத பார்த்து காப்பாத்தலான்னா, திடீர்னு ஒருத்தர் எதிர்ல வந்து நிக்கிறாரு. அது யாருன்னா, இவர் கூட வாக்கி டாக்கில பேசிட்டு இருக்காருல்ல, அந்த ஸ்டீஃபன் தான். ஆனா, அதுதான் ஸ்டீஃபன்னு ஆனந்துக்கு தெரியாது. உடனே ஸ்டீஃபன் கன் எடுத்து காட்டுறாரு. "சார், என் பேர் ஆனந்த். வேலூர் காடு ஸ்டேஷன்னு" சொல்ல, உடனே அவரும் ஸ்டீஃபன் பெருமலை ஸ்டேஷன் சொல்றாரு. இத கேட்டதும் நமக்கு தோணும். என்னடா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ரங்கராட்டினத்துல ஆட விட்டு திடீர்னு இறக்கி விட்ட மாரி இருக்கு அப்படின்னு இருக்கும். அப்ப அவர் மேல பறவை எச்சம் போடுது. "பாத்தீங்களா? ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் இல்லையா? அதே இடம்." அப்ப ஆனந்த் திடீர்னு அவர்ட்ட கேட்கிறாரு. "சார், இன்னைக்கு தேதி என்ன?" அவர், "என்ன சார் கேட்குறீங்க? மே 26 வருஷம்." இத கேட்டதும் டென்ஷன் ஆகுறாரு. "இது கூட தெரியலையா? 1994ன்னு சொல்வாரு பாருங்க." குழப்பம் குத்தகைக்கு எடுத்து நம்மள குத்துற மாரி இருக்கும். அப்பன்னு பார்த்து தூரத்துல இருந்து, "சார்,
சார்ன்னு யாரோ கத்துற சத்தம். யாருன்னு பார்த்தா முத்துவேல் வராரு. அவர தொரத்திட்டு அந்த கைதிகள் வராங்க. ஸ்டீஃபன் கூட ஆனந்தும் வராரு. முத்துவேல் ஸ்டீஃபன் கிட்ட வந்ததும் ஆனந்த் கூட இருக்கிறாரு. அந்த கைதிகள பார்த்ததும் ஸ்டீஃபன் கன் எடுத்து சுடுறாரு. அவ்வளோதான். அந்த கைதிக்கு ரத்தம் வருது. அது நிலத்துல பட்டதும் அந்த வினோத சத்தம் திரும்ப கேட்குது. காடு சுத்துற மாதிரி எல்லாருக்கும் தோணுது. எல்லாரும் காத பொத்திக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா ஆனந்த் திரும்ப கண் விழிக்கிறாரு. அப்படியே ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுட்டு நின்னுட்டு பார்த்துட்டு இருக்காரு. அந்த காக்கி சட்டை போட்டு முதல் சீன்ல காமிச்ச நபர் மரத்துல சுருள் வடிவத்துல செதுக்கிட்டு இருக்காரு. அவர அப்படியே ஃபாலோ பண்ண, அவர் ஒரு கோயில் சிலைக்கு பக்கத்துல இருக்கிற மரத்துல எதையோ வரைஞ்சிட்டு இருக்காரு. அப்ப ஆனந்த் அவருக்கு எதிர்ல இருக்கிற மரத்துல அந்த கருப்பு சட்டை போலீஸ்காரர் ஒளிஞ்சு பார்க்கிறதையும் இவரு கவனிக்கிறாரு. அப்ப அந்த காக்கி சட்டைக்காரன் ஆனந்த பார்த்து, "ஹூ ஆர் யூ?" அப்படின்னு கேட்க, 3 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அந்த காக்கி சட்டை போட்டவன் ஆனந்த், அப்புறம் அந்த கருப்பு சட்டை போட்டவன். அப்ப தூரத்துல யாரோ சுடுற சத்தம் கேட்குது. டக்குன்னு பார்த்தா திரும்ப கண் விழிக்கிறாரு. திரும்பவும் அந்த போர்ச்சுகீஸ் லேடி ஜேம்ஸ்ன்னு கத்திட்டு இருக்காங்க. அப்படியே மரத்துக்கு பின்னாடி இவரு ஒளிஞ்சுக்கிறாரு. அப்ப யாருன்னு பார்த்தா அந்த வெள்ளைக்காரன் நின்னுட்டு இருக்கான். என்னடான்னு அவன பார்க்கறதுக்குள்ளார வேற ஒருத்தன் வந்து அவன் தலையே கட் பண்ணி விட்டுர்றான். திரும்பவும் அந்த காடு இருளுது. ஆனந்த் கண்ண விழிக்கிறான். அந்த காக்கி சட்டைக்காரன் ஒரு மரத்துல ரொம்ப குள்ள உட்காந்துட்டுருக்கான். அந்த காக்கி சட்டைக்காரன் ஆனந்த பார்த்து கேட்கிறான், "என்ன சார் தலை சுத்துதா?" அப்படின்னு. ஆனந்த் அவனையே குழப்பமா பார்க்குறான். "நீங்க பார்த்த யாரும் பேயெல்லாம் இல்ல. அவங்க எல்லாம் இந்த காட்டுக்குள்ள மாட்டிட்டு தப்பிச்சு போக முடியாம அலைஞ்சு திரியிறவங்க." ஆனந்துக்கு ஒண்ணுமே புரியல. "அப்ப என்னதான் நடக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவர் சொல்றாரு பாருங்க. முன்னொரு காலத்துல இந்த காட்டுக்குள்ளார அந்த காக்கா சிலைய நிறுவி அத வணங்கிட்டு இங்க நெறைய மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அது போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சிருந்த காலகட்டம். இங்கிருந்த மக்கள் அந்த சிலைய சுத்தி சுத்தி வணங்கி வருவாங்க. இங்க நெறைய காக்கைகள் வாழ்ந்தது. அந்த காக்கைகள் ஆசீர்வாதம் பண்ணுனா நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புனாங்க. அது அவங்களுக்கு நடந்துட்டு இருந்தது. அப்பதான் ஆண்டோன்னு ஒரு போர்ச்சுகீசிய அரசன் தன்னைத்தானே வணங்கணும்னு கர்வத்தோட இருந்தான். அதுக்காக இருந்த கோவில் எல்லாம் இடிச்சு அதுக்குள்ள இருந்த சிலைகள எல்லாம் கொள்ளையடிச்சான். அவனுக்கு இந்த கோயில பத்தி தெரிய வந்தது. இந்த சிலைய அவன் எடுக்க வந்தான். ஆனா எவ்வளவோ முயற்சி பண்ணியும் இத அவனால எடுக்க முடியல. அப்போ அத விட்டுருன்னு கெஞ்சின அந்த கிராம மக்கள கொன்னு குவிச்சான். அங்க இருந்த காக்கைகளையும் கொன்னு குவிச்சான். அப்ப சிந்தின ரத்தத்துல இந்த சாமி உக்கிரமாயிருச்சு. அப்ப அவங்க யாருக்கும் தெரியாதே, இந்த சாமிக்கு காலத்தையே கட்டுப்படுத்துற சக்தி இருக்குன்னு. அந்த ராஜா 1 மணி நேரம் சுத்தியும் இந்த காட்ட விட்டு போக முடியல. இங்க நடக்கிற எல்லாமே அந்த சிலைய சுத்தி தான் நடக்கும். "உனக்கு இன்னொன்னு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல ஆனந்தோட காதோட பக்கத்துல வந்து சொல்றான். "அந்த போர்ச்சுகீசிய ராஜாவும், அவனோட படைகளும் இன்னும் அந்த காட்டுக்குள்ள தான் சுத்திட்டு இருக்கு." அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. ஆனந்தோட முகம் பேய் அறைஞ்ச மாரி ஆயிடுது. ஆனந்துக்கு எல்லாருமே கண்ணு முன்னாடி வந்துட்டு போறாங்க. அந்த போர்ச்சுகீசிய லேடி, தல வெட்டுனவன், ஸ்டீஃபன், அப்புறம் அவன் பார்த்த எல்லா மனுஷங்களும் வந்து போறாங்க. "ஆமா, இவ்ளோ பேசுறியே, யார் நீன்னு?" கேட்க, நமக்கு குடுப்பான் பாருங்க அடுத்த ட்விஸ்ட்டு. அந்த போர்ச்சுகீசிய ராஜாவ இங்க கூட்டிட்டு வந்தான்ல ஒரு உளவாளி. அந்த உளவாளியே நான் தான் அப்படின்னு சொல்றான். ஆனந்த் என்னடா பண்ணி வச்சிருக்கேன்னு கேட்குறான் அவன பார்த்து. அதுக்குள்ள தூரத்துல சார் சார்ன்னு சத்தம் கேட்க, ஆனந்த் அந்த திசைய பார்த்து ஓடுறான். அந்த காக்கி சட்டைக்காரன் திடீர்னு ஆனந்த கூப்பிடுறான். என்னன்னு கேட்க, "இந்த காட்ட விட்டு வெளிய போக ஒரே ஒரு வழி தான் சார் இருக்கு. நீங்களும் நானும் இங்க வர காரணமா இருந்த அந்த சம்பவம் நடக்கவே கூடாது. அப்படி நடக்கலைன்னா, நானும் நீங்களும் இங்கேயே மாட்டிக்கிட்டு இருப்போம்." அப்படின்னு சொல்ல ஆனந்த் குழப்பமா பார்த்துட்டு, சரி." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அங்கேருந்து சார் சார்ன்னு கூப்பிட்டாங்க இல்லையா, அந்த திசைய நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான். இன்னர் வரைக்கும் குழப்பமா இருந்தது இல்லையா? இந்த கதைக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன விளக்கம் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் கதைய கன்டின்யூ பண்ணலாம்னு நெனைக்கிறேன். நேயர் விருப்பம். என்னதான் நம்ம தமிழ் ரசிகர்கள் புத்திசாலியா இருந்தாலும், இது ஒரு நேயர் விருப்பமா எடுத்துக்கோங்க. முதல்ல டைம் லூப்னா என்னன்னா, ஒரு விஷயம் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும். ஒரு காரணத்த நோக்கி அது நகரும். அந்த காரணம் முடிஞ்சதும் அந்த லூப் கட் ஆயிரும். அடுத்து டைம் லைன்னா என்னன்னா, நீங்க உங்க ஃப்ரெண்ட பார்க்க 8 மணிக்கு கிளம்புறீங்க. நீங்க போறதுக்குள்ள உங்க ஃப்ரெண்ட் வெளிய போயிடுறாரு. அவர் கிளம்புனது 10 மணிக்கு. இப்ப நீங்க வீட்ல இருந்து 7 மணிக்கு கிளம்புறீங்க உங்க ஃப்ரெண்ட பார்க்க. இப்ப உங்க ஃப்ரெண்ட் வீட்ல இருக்கிறாரு. ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்காரு. இப்ப அவர்கிட்ட இருக்கிற ஷூவ கடன் கேட்கிறீங்க. ஆனா, இதுல ட்விஸ்ட் என்னன்னா, எந்த ஷூவ கேட்க நினைக்கிறீங்களோ, அத தான் அவர் அன்னைக்கு போட்டுட்டு போற பிளான்ல இருக்காரு. நீங்க கேட்டதும் உங்களுக்கு அத தந்துட்டு, அவர் வேற ஒண்ண மாட்டிட்டு போயிட்டாரு. உங்களுக்கு தேவையான ஷூ இப்ப உங்களுக்கு கிடைச்சிருச்சு. இப்ப டைம்லைன் 1ல உங்களுக்கு ஷூ கிடைக்கல. இப்ப டைம்லைன் 2ல ஷூ கிடைச்சிருக்கு. உங்க ஃப்ரெண்டோட முதல் டைம்லைன்ல ஷூ ஒரு கலர் போட்டிருப்பாரு. 2வது டைம்லைன்ல ஷூ வேற கலர் போட்டிருப்பாரு. இத சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த கார்ட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நீங்க ஒரு மையத்துல இருக்கீங்க. உங்கள சுத்தி 4 சக்கரம் தட்டையா சுத்திட்டு இருக்கு. அந்த சக்கரம் நிக்கும்போது, உங்களால ஒரு சக்கரத்துலருந்து இன்னொரு சக்கரத்துக்கு தாவ முடியும். ஆனா 4 சக்கரமும் சுத்தும் ஒரே மாதிரி. அந்த சக்கரம் நின்னா தான் உங்களால இன்னொன்னுக்கு தாவ முடியும். சரி, இந்த கதையில இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா? அந்த காக்கா சிலைய சுத்தி 4 காலம் சுத்திட்டு இருக்கு. முதல் காலம், அந்த போர்ச்சுகீசிய ராஜா அந்த கிராமத்த அழிச்சது. 15ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி காலம். 2வது காலம் 1960 அந்த போர்ச்சுகீசிய லேடி அவளோட காதலனையும், அவளோட அஃபேர்ல இருந்த பொண்ணையும் கொன்னது.
3வது காலம் 1994 மே 26. பெருமலை ஸ்டேஷன்ல இருந்து காட்டுக்குள்ள தப்பிச்ச கைதிகளை தேடிட்டு உள்ள வந்த போலீஸ்காரங்களோட காலம். அப்புறம் அந்த சின்ன பொண்ண ஆனந்த் பார்த்ததும் அதே காலம் தான். 4வது காலம் 2026 ஆனந்த், அசோகன் அப்புறம் ரெஜி வாக்கி டாக்கில ஸ்டீஃபனோட குரல கேட்டு அவர காப்பாத்த உள்ள வந்தாங்க இல்லையா? அந்த காலம். இந்த காடு அதிகமான சத்தத்தையோ, ரத்தம் படும்போதோ, இங்க இருக்கிற அந்த 4 காலத்துல ஏதோ ஒரு காலத்துல அந்த நபர போய் நின்னுருவாங்க. அதே சமயத்துல அவங்களுக்கு அந்த இடத்துல இருந்து ஒரு டைம் லைன் ஒண்ணு உருவாகும். இப்படி எத்தன தடவ நடக்குதோ, அத்தன டைம் லைன் ஒருத்தருக்கும் உருவாகும். அந்த ரத்தம் காயப்பட காரணமா இருக்கிற சம்பவம் திரும்ப திரும்ப நடந்துட்டே இருக்கும். யாரும் புதுசா வரலன்னா, இங்க மாட்டிட்டு இருக்கிறவங்களுக்குள்ளேயே நடக்கும். 2026ல ஆனந்த், அசோகன் அப்புறம் ரெஜி இவங்க நுழைஞ்சதால, இவங்களுக்கும் இது நடக்குது. இப்ப கதைக்குள்ள வருவோம் திரும்ப. அந்த காக்கி சட்டைக்காரன்ட்ட இருந்து சத்தம் வந்த திசைய நோக்கி ஆனந்த் ஓடியிருக்கான். அப்ப பார்த்தா ரெஜி புதைகுழியில மாட்டிட்டு இருக்காரு. சார் சார்ன்னு கத்திட்டு இருக்காரு. சரி காப்பாத்தலான்னு ஆனந்த் போறாரு. அவர ரெஜியும் பார்க்குறாரு. ரெஜி பார்க்கறதுக்குள்ள அவருக்கு பின்னாடி இருந்து வேற 2 பேரோட குரல் கேட்குது. அது யாருன்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் டைம் லைன்ல இருக்கிற ஆனந்த், அசோகன். ரெஜி குரல கேட்டு ஓடி வந்துட்டு இருக்காங்க. 2வது டைம்ல இருக்கிற ஆனந்த் ரெஜிய பார்க்கிறாரு. ஆனா, அவரால சொல்ல முடியல புதைக்குழியில மாட்டிட்டு இருக்கிறதுனால. இந்த ஆனந்த் அங்க நடக்கிறத பார்க்கிறாரு. ஏற்கனவே நடந்த மாதிரி அந்த டைம் லைன்ல இருக்கிற ஆனந்த், அசோகனும் ரெஜிய காப்பாத்த ட்ரை பண்றாங்க. அப்போ அசோகன் கையிலேருந்து ரத்தம் வருது. கன்ல சுடுறாரு. அப்படியே காட்டு இருட்டாது. இதெல்லாம் 2வது டைம் லைன்ல இருக்கிற ஆனந்த் பார்க்கிறாரு. காதையும் கண்ணையும் மூடிக்கிறாரு. டப்புன்னு கண்ண திறந்தா 1960 காலகட்டம். இருட்டுல நிக்கிறாரு. சுத்தி முத்தியும் பார்க்குறாரு. பயங்கரமா கத்துறாரு. காலத்த மாத்த முடியல. உடனே ஒரு சின்ன குச்சி எடுத்து கையில கிழிக்கிறாரு. அப்புறம் பயங்கரமா கத்துறாரு. அப்படியே காலம் மாறுது. இப்போ சில பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அதுல ஒரு குட்டி பையன் ஒரு அழகான குதிரை இருக்கிறத பார்த்துட்டு வெள்ளை குதிரை அது. அது பின்னாடி ஓடுறான். அவன நிறுத்துறதுக்காக அவனோட அக்காவும் அவன ஃபாலோ பண்றாங்க. அந்த குட்டி பையன் நிக்காம ஓடிட்டே இருக்கான். அவன தொரத்திட்டு போன அவங்க அக்கா எதையோ பார்த்து ஷாக் ஆக அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ரெஜிய காட்டுறாங்க. திடீர்னு அக்கான்னு கத்துறான். இது ரெஜியோட 2வது டைம்லைன். முதல் டைம்லைன்ல ஆனந்த், அசோகன் 2 பேரும் காப்பாத்த ட்ரை பண்ணியிருப்பாங்க. அப்ப இந்த காட்டோட காலம் மாறி இருக்கும். 2வது டைம்லைன்ல அவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ரெஜி மட்டுமே குழியிலேருந்து வெளிய வர ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு வழியா ட்ரை பண்ணி அந்த புதைக்குழியிலேருந்து வெளிய வரான். அப்படியே சேரோட காட்டுக்குள்ள போயிட்டு இருந்தவன் எதையோ பார்த்து நிக்கிறான். யாருன்னு பார்த்தா அந்த குட்டி பையன், அப்புறம் அந்த பொண்ணு. அந்த பொண்ண பார்த்து அக்கான்னு இவன் கூப்பிடுறான். அந்த பொண்ணு இவன பார்த்து பயந்துட்டு காட்டுக்குள்ள ஓட, ரெஜி தொரத்துறான். கடைசியா ஒரு மரம் தடுக்கி விழுறான். தூரத்துல யாரோ முத்துவேல்னு கத்துற சத்தம் கேட்க, அத தொடர்ந்து ஒரு துப்பாக்கி சத்தம் கேட்குது. அப்படியே காலம் மாறுது. அந்த வெள்ள குதிரைய பார்த்து ஓடுன அந்த குட்டி பையன் ரெஜி தான். இந்த ரெஜி இவன் மட்டும் தான் தப்பிச்சிருப்பான். அவங்க அக்கா காட்டுக்குள்ளேயே மாட்டியிருப்பாங்க. அதனால தான் ரெஜி இந்த காட்ட பார்த்து பயந்திருப்பான். அந்த குட்டி பொண்ணோட காலகட்டமும் 1994 மே 26 தான். இப்ப ஆனந்த காட்டுறாங்க. அவர் தான் தன் கைய கிழிச்சு காலத்த மாத்துனாரே! இப்ப அவர் கண் விழிச்சா பின்னாடி ரெஜி ஓடிட்டு இருக்கான். இப்ப ரெஜி தன்னோட 3வது டைம் லைன்ல இருக்காரு. ஆனந்த் தன்னோட 4வது டைம் லைன்ல இருக்காரு. அது எப்படி நடந்ததுன்னு கேட்கிறீங்களா? புதைகுழியில விழுந்தப்ப டைம் மாறுச்சு. அங்கிருந்து ஆனந்த் 2வது டைம் லைன் போறான். 1960 காலம். அந்த போர்ச்சுகீஸ் லேடி ஆனந்த சுடுறாங்க. அப்ப அவரு 3வது டைம் லைனுக்கு போறாரு. அப்புறம் தன் கைய கிழிச்சுக்கிறாரு. அப்ப அவர் தன்னோட 4வது டைம் லைன்க்குள்ள வர்றாரு. இங்க ரெஜி புதைகுழியில இருந்தது முதல் டைம் லைன். 2வது டைம் லைன்ல அந்த சின்ன பொண்ண தொரத்திட்டு போவாரு. திரும்ப காலம் மாறி இருக்கும். ஸோ, இப்ப ரெஜி இருக்கிறது 3வது டைம் லைன்ல. இந்த டைம் லைன்ல ரெஜி பின்னாடி ஓட, அவர் ஆனந்த் நில்லுங்க, நில்லுங்கன்னு கத்திட்டே பின்னாடியே ஓடிட்டு இருக்காரு. ரெஜி கண்ணு மண்ணு தெரியாம ஓட, அங்க தூரத்துல சில யங்ஸ்டர்ஸ் துப்பாக்கி வச்சு ஒரு காட்டுப்பன்னிய குறி பார்த்துட்டு இருக்காங்க. அங்க ரெஜி வர சத்தத்துல என்ன ஏதுன்னு தெரியாம குறி பார்த்துட்டு இருந்த பொண்ணு தெரியாத்தனமா அந்த புதர்ல சுடுறாங்க. யாருன்னு பார்த்தா அங்க ரெஜி தான் வந்திருப்பாரு. கரெக்ட்டா புல்லட்ட வாங்கி அப்படியே மல்லாக்க விழுறாரு. சுட்ட பொண்ணு ஆனந்த பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஆனந்த் அந்த பொண்ண பார்க்குறான். அப்படியே காட்டோட காலம் மாறுது. இப்ப எங்க வந்து நிக்குதுன்னு பார்த்தா 1994 மே 26. அப்படியே ஆனந்த் கண் விழிக்கிறாரு. ஆனந்துக்கு எல்லாமே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. இப்ப கண்ண தொறக்கிற ஆனந்த் அந்த காக்கி சட்டைக்காரன் சொன்னது எல்லாம் ஞாபகம் வருது. இப்ப அந்த பீட்டர்ங்கிற கருப்பு சட்டை போட்ட போலீஸ்காரன அந்த கைதிகள் 3 பேரும் கொலை பண்ண பார்க்குறாங்க. உடனே ஆனந்த் அவங்கள போய் தடுத்து விரட்டி விடுறான். அப்ப அந்த பீட்டர் கிட்ட எந்த காரணத்த கொண்டும் சுடக்கூடாதுன்னு சொல்றான். அப்புறம் அந்த ஸ்டீஃபன் வர்ற வழிட்ட போய் ரெடியா நின்னுட்டுருக்கான். தெரியும் இல்லையா அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வழக்கம் போல யாருன்னு கேட்க, நான் வெள்ளூர்காடு போலீஸ் ஸ்டேஷன். நீங்க உடனடியா அந்த காட்ட விட்டு வெளிய போங்கன்னு சொல்றான். அவன் அந்த கைதிகள பத்தி சொல்ல, நீங்க இப்ப இங்கேருந்து போகலன்னா, இனிமேல் வாழ்க்கையில எப்பவுமே உங்க பையனையும், மனைவியும் பார்க்க முடியாதுன்னு ஆனந்த் சொல்றான். இத கேட்டு அவங்க ஷாக்காக, பையனா? என்ன சொல்ற? என் மனைவி கர்வமா இருக்கா. உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு ஸ்டீஃபன் கேட்கிறாரு. அப்ப ஆனந்த் சொல்றான் பாருங்க ட்விஸ்ட்டு. படத்துல ஹைலைட்டே இதான். ஏன்னா, அந்த பையனே நான் தான் அப்படின்னு சொல்றான். எங்க அப்பா பேரு ஸ்டீஃபன் ராஜ். நான் என் அப்பா அம்மாவத்த பார்த்ததே இல்ல. என் அம்மா பேரு சேதுலட்சுமி அப்படின்னு சொல்ல, ஸ்டீஃபனோட முகமே மாறுது. இன்னும் நம்பிக்கை வரலையான்னு சொல்லிட்டு ஆனந்தோட டிரைவிங் லைசென்ஸ் எடுத்து ஆனந்த் காட்டுறான்.
அத பார்த்ததும் ஸ்டீஃபனுக்கு நம்பிக்கை வருது. அதுல ஆனந்தோட பர்த்டே 26/5/1994ன்னு போட்டிருக்கு. உடனே அவன் ஷர்ட்ல பறவை எச்சம் படுது. ஆனந்த் இப்ப கடகடன்னு அடுத்து நடக்கிற சம்பவங்கள சொல்றான். அங்கருந்து வௌவால்கள் கத்தும். இப்போ ஒரு போலீஸ்காரர் ஓடி வருவாரு. பாருங்க அப்படின்னு சொல்றான். நம்ம ஆளுக்கு தான் எல்லாமே தெரியுமே. அதே மாரி முத்துவேல் ஓடி வராரு. அவர தொரத்திட்டு 2 கைதிகள் வர்றாங்க. ஆனந்த் ஸ்டீஃபன் கிட்ட இருந்து கன் எடுத்து அவங்கள கன்ன காட்டி மிரட்டி அந்த பக்கம் அனுப்பிச்சு விடுறாரு. ஸ்டீஃபன் என்ன சொல்றாரு, "உங்க கூட வந்த போலீஸ்காரங்க கிட்ட எல்லார்ட்டயும் சொல்லுங்க இங்க வர சொல்லி. எந்த காரணத்துக் கொண்டும் இந்த மண்ணுல ஒரு சொட்டு ரத்தம் சிந்தக்கூடாதுன்னு" சொல்லிட்டு 3 பேரும் அந்த பக்கம் நகர்றாங்க. அப்படியே மரத்துக்கு பின்னாடி காட்டுறாங்க. அங்க ஒரு ஆனந்த் நின்னுட்டுருக்கான். வேற டைம் லைன்ல இருந்து. இது என்னன்னு கடைசியில சொல்றேன். என்னடா இது ட்விஸ்ட்டுக்கு ட்விஸ்ட்டு அப்படிங்கிற மாரி நமக்கு இருக்கும். அங்க இவரோட வந்த போலீஸ்காரங்க ஒருத்தர தூக்குல தொங்க விட்டுருப்பானுங்க. அத அப்புறமா ஸ்டீஃபன் சார்ட்ட சொல்லிக்கலான்னு சொல்ட்டு, அங்க ஸ்டீஃபன தேடி வர்றாங்க. எல்லாரும் அந்த காக்கா சிலை கோயிலுக்கு முன்னாடி வந்து சேர்றாங்க. எப்படி வெளிய போறதுன்னு முத்துவேலு கேட்க, அவர் ஒரு வழிய காட்டுறாரு. அவங்களும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப தூரம் நடந்த பிறகு எல்லாரும் டயர்ட் ஆகுறாங்க. அப்படியே முத்துவேல் டயர்ட்ல திரும்புனா, அவருக்கு இன்னும் ஷாக்கா இருக்கு. காரணம், அந்த கோவிலோட சைட்ல வந்திருப்பாங்க அவ்வளோதான். அப்பவும் அந்த கோயில் பக்கத்துல தான் இருக்கு. திரும்பவும் அந்த கோயில்கிட்டயே வர்றாங்க. சரி, வேற வழியில போலான்னு யோசிச்சு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப தூரம் நடந்த பிறகு ஆனந்த் பார்க்குறாரு, இப்ப கோயிலோட இன்னொரு சைடுல வந்து நிக்கிறாங்க. திரும்ப கோயில் முன்னாடியே வர்றாங்க. இப்ப 2 டீமா பிரிஞ்சு தேடலான்னு நெனைக்கிறாங்க. அப்போ ரொம்ப தூரம் நடந்த பிறகு அந்த கோயில்கிட்டயே வந்து சேர்றாங்க. அப்பதான் இவங்க எப்படி காலச்சுழல்ல மாட்டிட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது. எல்லாருக்கும் ரொம்ப டயர்ட் ஆயிடுது. என்னடா பண்றதுன்னு புரிய மாட்டேங்குது. அப்பதான் ஆனந்துக்கு அந்த காக்கி சட்டைக்காரன் அந்த மரத்துல வரைஞ்சது ஞாபகத்துக்கு வருது. உடனே கோயில்கிட்ட இருக்கிற அந்த மரத்துக்கிட்ட போறாரு. அந்த சுருள் வடிவத்த பார்க்கறதுக்காக. அப்பதான் ஆனந்த் சொல்றாரு, "நாம இந்த சிலைய சுத்தி சுத்தி ஒரு சுருள் வடிவத்துல நடப்போம்னு." எல்லாருக்கும் நம்பிக்கை இல்லனாலும் வேற வழி இல்லன்னு சொல்ட்டு அந்த கோயில சுத்தி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல சிலை முழுக்க தெரிய ஆரம்பிக்குது. அப்புறம் அதோட பாதி. அப்புறம் அதோட கழுத்து, அப்புறம் அதோட தலை, அப்புறம் அந்த சிலை கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்குது. அப்பதான் முத்துவேல் ஒரு விஷயத்த நோட் பண்ணிட்டு சொல்றாரு, "சார், நாம ரோட்டுக்கு பக்கம் வந்துட்டோம்னு நெனைக்கிறேன்னு" சொல்ல எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வருது. இப்ப மழை வேற நல்லா பொழிய ஆரம்பிக்குது. எல்லாரும் ரோட்ட நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. முத்துவேல் கடைசியா போயிட்டுருக்காரு. திடீர்னு பின்னாடி இருந்து வந்த கைதி ஒருத்தன் முத்துவேல் கழுத்த பிடிச்சு நெரிச்சு கொல்றான். "ஸ்டீஃபன், முத்துவேல் எங்கன்னு?" கேட்க எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவர் செத்த விஷயமே அவங்களுக்கு தெரியுது. உடனே ஆனந்த் எல்லாரையும் அங்கிருந்து கிளம்பலான்னு அவசரப்படுத்துறான். நல்லா மழை வேற பெஞ்சுட்டு இருக்கு. எல்லாரும் திரும்ப நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பார்த்து திடீர்னு ஸ்டீஃபன அட்டாக் பண்றாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு வழியா காப்பாத்துறாங்க. அப்ப அந்த கைதில ஒருத்தன் ஆனந்த பார்த்து முறைக்க, அவன தொரத்திட்டு இவரு ஓடுறாரு. அதுக்குள்ள இன்னொரு கைதி அங்கிருந்த பூனைக்கண்ணு போலீஸ்காரர் ஒருத்தர் இருப்பாரு. அவரோட கழுத்த நெரிச்சு கொல்றாரு. ஆனந்த் அங்க காட்டுக்குள்ள போன இன்னொருத்தன் இருக்கான். அங்க 2 பேர் கூடயும் சண்டை போட்டு ஆனந்த் வந்து சேர்றதுக்குள்ளார, இங்க பீட்டர்ங்கிற போலீஸ்காரர ஒரு கைதி கழுத்த நெரிச்சுட்டு இருக்கான். அத பார்த்துட்டு ஸ்டீஃபன் அந்த கைதிய அடிச்சு போட்டுட்டு பீட்டர காப்பாத்துறாரு. அங்க ஆனந்த இன்னொரு கைதி சுத்து போட்டு அடிக்க ஆரம்பிக்க, ஒரு வழியா அவன் அடிச்சு கழுத்த நெரிச்சு தள்ளி போட்டு, இப்ப ஆனந்த், பீட்டர் அப்புறம் ஸ்டீஃபன் 3 பேர் மட்டும் தான். கிட்டத்தட்ட வெளிய வர்றாங்க. அப்பன்னு பார்த்து அந்த கைதில கடைசியா இருக்கிறவன் ஸ்டீஃபனோட கையில ஒரு மரக்குச்சிய வச்சு குத்துறான். ரத்தம் வர ஆரம்பிக்குது. அவன் ஐயோன்னு கதற, அதுக்குள்ள அந்த கைதி அவங்கள பார்த்து குரூரமா சிரிச்சுட்டு காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, கண்டிப்பா இவங்க சுட மாட்டாங்கன்ட்டு. ஆனந்த் உடனே அவர் கையில வர்ற ரத்தத்த தடுக்க கட்டு போட்டு விடுறான். அப்படியும் ரத்தம் சிந்துது. வழக்கம் போல அந்த வினோத சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. எல்லாரும் கண்ண மூடிக்கிறாங்க. காது பொத்திக்கிறாங்க. என்னடா இவ்வளவு கஷ்டப்பட்டு வீணா போச்சேன்னு நமக்கு தோணும். ஆனா, அங்க கால நகரவே இல்ல. அப்ப தூரத்துல ஏதோ சத்தம் கேட்க 3 பேரும் அத நோக்கி ஓடுறாங்க. தூரமா ஒரு கார் அந்த காட்டு பாதையில வந்துட்டுருக்கு. அத பார்த்ததும் சந்தோஷம் தாங்கல. 3 பேரும் ஓடி போய் அத நிறுத்துறாங்க. அந்த டிரைவர் கண்டபடி திட்டுறான். அவங்க போலீஸ்ன்னு தெரிஞ்சதும் அமைதியாகுறான். அவர்ட்ட இன்னைக்கு டேட் என்னன்னு கேட்க, அவர் 1994 மே 26ன்னு சொல்றாரு. அப்பாடான்னு இவங்களுக்கு மூச்சு விடுறாங்க. உடனே ஸ்டீஃபன் என் கூட வான்னு ஆனந்த கூப்பிட, இல்ல என்னால இந்த காலத்துல வாழ முடியாதுன்னு சொல்றாரு. ஒரு நல்ல அப்பாவா இருங்க. அப்பா இல்லாத வலி என்னன்னு எனக்கு தெரியும். அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து சிரிக்கிறாரு. அந்த கார் நகர்ந்ததும் தான்கிட்ட இருக்கிற கன் எடுத்து பார்க்குறாரு. அப்படியே கட் பண்ணா அந்த கோயில் முன்னாடி தான் நிக்கிறாரு ஆனந்த். அந்த காக்கா சாமிய பார்த்துட்டு அந்த கன் எடுத்து நெத்தியில வைக்கிறாரு. அப்படியே கண்ண மூடி ட்ரிக்கர் அழுத்த டுமீல்னு ஒரு சத்தம். ஆனந்த் அடிச்சு புடிச்சு கண்ண திறக்கிறாரு. இப்பவும் ஒரு ஹாஸ்பிட்டல் வராண்டால தான் இருக்கிறாரு. சேர்ல உட்கார்ந்திருக்காரு. அவர் பக்கத்துல ஸ்டீஃபன், அவங்க அப்பா. நல்லா வயசான தோற்றத்துல பக்கத்துல உட்கார்ந்திருக்காரு. நர்ஸ் கூப்பிடுறாங்க. உங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு. அத ஸ்டீஃபன் கையில வாங்குறாரு. அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. அப்பாடா! எப்படியோ நம்ம அப்பாவ காப்பாத்திட்டோம் அப்படிங்கிற ஒரு நிம்மதி ஆனந்த் கண்ல. அப்படியே சில நாட்கள் பிறகு காட்டுறாங்க. ஒரு காட்டு வழியில போலீஸ் ஜீப் ஒண்ணு வந்துட்டுருக்கு. அதுக்குள்ள நம்ம ஆனந்த் இருக்காரு. அவர் இப்ப இன்ஸ்பெக்டர் ரேங்க்ல இருக்காரு. அப்படியே பேசிட்டு வரும்போது ஒரு கார் ஒண்ணு பிரேக் டவுன் ஆகி ஓரமா நிக்குது.
உடனே கூட இருக்கிற போலீஸ்காரங்க, "நம்ம அசோகன் சார் தானே அது" அப்படின்னு சொல்றாங்க. அந்த பேர கேட்டதும் ஆனந்தோட முகமே மாறுது. அசோகன பார்த்ததும் ஆனந்துக்கு தல சுத்துது. இதுக்கு முன்னாடி வரும்போது இவர் கூட தான் காட்டுக்குள்ள போயிருப்பாரு. அதே அசோகன் தான். அவரும் கார்ல ஏறி பேசிட்டு வர, இவர் ஒண்ணும் புரியாம பார்த்துட்டு இருக்காரு. அப்பா, அம்மா, குழந்தை பத்தியெல்லாம் விசாரிக்கிறாரு. அப்ப அவருக்கு ஒரு ஃபோன் வருது. ரஷீதுன்னு ஒருத்தர் பேசுறாரு. வழக்கம் போல ரெஜி ஆரம்பிச்சுட்டான்னு சொல்றாரு. குரூப்பா சில யங்ஸ்டர்ஸ் கிட்ட வம்பு வளர்க்கிறதா சொல்ற, அவன் திருந்த மாட்டான்னு அசோகன் சொல்றாரு. ஆனந்த் முதல் தடவை வரும்போது நடந்த மாதிரியே நடக்குது. ஜீப்ல வரும்போது ஒரு மானையும், மான் படம் போட்ட வார்னிங் போர்டையும் முதல் தடவை பார்த்த மாரியே பார்க்கிறாரு. நான் முதல்ல ஞாபகம் வச்சுக்கோன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதே இடம் தான். அப்ப தட்டால்னு எது மேலயோ ஜீப்ப நிறுத்துறாங்க. அந்த போர்டு கிட்ட தான் முதல் தடவையும் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு எதிர்பாராம அடிபட்டு விழுந்து கிடக்கு. உடனே அசோகன் டிரைவர் எல்லாம் அந்த பொண்ண ஜீப்ல ஏத்துறாங்க. ஆனந்த் மடியில தான் அந்த பொண்ண படுக்க வைக்கிறாங்க. அசோகன் அந்த பொண்ணோட ஃபோன் எடுத்து பாருங்கன்னு ஆனந்த்ட்ட சொல்றாரு. இப்ப காட்டுவாங்க பாருங்க அடுத்த ட்விஸ்ட்டு. வால்பேப்பர் எடுத்து ஆனந்த் பார்க்குறாரு. அவருக்கு தல சுத்துது. அதுல கொஞ்சம் வயசான தோற்றத்துல ஆனந்த் கூட இருக்கிற பொண்ணு நிக்குது. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல. மடியில படுத்துட்டு இருக்கிற பொண்ணு தான். ஆனந்தோட மக தான் அது. அப்படியே ஆனந்த பார்த்த அதிர்ச்சியில அந்த பொண்ணு அப்பான்னு சொல்லுவாளாம். ஆனந்த் அவள எழுப்ப முயற்சிக்க அப்படியே மூச்ச இழுத்து புடிச்சுட்டு அந்த பொண்ணு இறந்து போறா. இவருக்கு பதட்டமாக ஜீப்ப நிறுத்த சொல்றாரு. உடனே தன் மனைவிய கூப்பிட்டு, "என்ன பண்ணது பொண்ணு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அவள தூங்க வைக்க ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஆனா அவ தூங்க மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாரி மனைவி சொன்னா, "என்னங்க என்னங்கன்னு?" கேட்கல மனுஷனுக்கு முகமே மாறுது. கண்ணு மூழியெல்லாம் தெரியுது. அப்படியே காட்டுக்குள்ள பாப்பாரு பாருங்க, அங்க ஒரு வெள்ள குதிரையில பழங்கால போர்ச்சுகீஸ ட்ரெஸ் போட்டுட்டு, யூரோப்பியன் ஸ்டைல்ல நிப்பான் பாருங்க ஒருத்தன். ஆனந்த மொறச்சு பார்த்துட்டு வில்லத்தனமா சிரிப்பான். நமக்கு உள்ளுக்குள்ள வேக்கும். "இது இன்னும் முடியலடா" அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது வேற யாருமே இல்ல. அந்த அந்த ஆண்டோ தான் அவன். "இது இன்னும் முடியலடா" அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறான். அப்பதான் அந்த காக்கி சட்டை போட்டவன் சொன்னது ஞாபகத்துக்கு வருது. "சார், நானும் நீங்களும் இங்க வர காரணமா இருந்த சம்பவம் நடக்காம தடுத்தா தான், நாம இதிலிருந்து தப்பிக்க முடியும்னு." அப்படியே அவன் மொறச்சிட்டே இருக்க, அங்கேயே டைட்டில் போட்டு படத்த முடிக்கிறாங்க. எப்படியோ 2வது பார்ட் இருக்கும்னு நெனைக்கிறேன். அதுல நெறைய விஷயங்கள் விளக்குவாங்கன்னு நம்புறேன். இதுல சில விஷயங்கள் புரியாமல் இருக்கும். அது ஒவ்வொன்னா பார்த்துரலாம். முதல்ல அந்த அசோகன் மேல மோதி தான் நான் விழுந்தேன்னு ஸ்டீஃபன் சொல்லியிருப்பாரு. அவர் எப்ப இறந்தாருன்னு காமிச்சிருக்க மாட்டாங்க. அந்த புதைக்குழி கிட்ட ரெஜிய காப்பாத்த ஆனந்த், அசோகன் வரும்போது, அங்க காலம் மாறியிருக்கும். அப்ப ஆனந்துக்கும், ரெஜிக்கும் நடந்தத காட்டியிருப்பாங்க. ஸோ அசோகனும் டைம்லைன் மாறியிருப்பாரு. அந்த காலம் 1994 மே 26 அங்க கைதிகளால கழுத்த நெரிச்சு கொல்லப்பட்டிருப்பாரு. 2வது குட்டி பையனா ரெஜியும், அவங்க அக்காவும் இங்க வந்தத காட்டியிருப்பாங்க. அதுல ரெஜி மட்டும் தப்பிச்சிருப்பான். அப்புறம் 1994 மே 26 கைதிகள தேடிட்டு வர போலீஸ்காரர் ஒருத்தரோட கண்ணு நம்ம ரெஜிக்கும், அவங்க அக்காவுக்கும் இருக்கிற மாரி பூனை கண்ணா இருக்கும். கண்டிப்பா எதுக்கும் கனெக்ஷன் இருக்கும்னு நெனைக்கிறேன். 3வது ரெஜிய ஆனந்த் தொரத்திட்டு போவாரு. அப்ப ரெஜிய ஒரு பொண்ணு தெரியாம சுட்டுருவாங்க. அந்த பொண்ணு தான் கடைசியில ஆக்சிடென்ட் ஆகுற மாரி காமிச்சிருப்பாங்க. ஆனந்த் மடியில உயிர் விடுற மாரி சொல்லியிருப்பாங்க. அந்த பொண்ணு வேற யாருமே இல்ல. ஆனந்தோட பொண்ணு தான். ஸோ ஆனந்த் எப்படி எங்க இருந்தாரோ, அந்த பொண்ணு எப்படி அங்க வந்தது? அப்படிங்கிறதுக்கும் விளக்கம் அடுத்த பார்ட்ல தெரிய வரும்னு நெனைக்கிறேன். அப்புறம் ஆனந்த் கண் விழிக்கிற இடம் அவன் மனைவி கர்ப்பமா இருப்பாங்க. அதே மாரி தான் அந்த டைம் லூப்ல இருந்து தப்பிக்கும்போது அதே மாரி கண் விழிப்பாரு. ஸோ அதுக்கு முன்னாடியும் ஒரு டைம் லூப்ல தான் இருந்தாரா? அப்படிங்கிறதுக்கான சரியான விளக்கம் இருக்காது. ஸோ அந்த காக்கி சட்டைக்காரங்கிட்ட இருந்து எல்லாம் தெரிஞ்ச பிறகு ஸ்டீஃபன கன்வின்ஸ் பண்ணி அந்த காட்ட விட்டு வெளிய கூட்டிட்டு வரும்போது, மரத்துக்கு பின்னாடி இருந்து 5வது டைம் லைன்ல பார்க்கிற ஆனந்த் எப்படி அங்க வந்தாரு? ஸோ அந்த டைம் லைன் எப்படி உருவாச்சு? இந்த காட்ட விட்டு இவங்க உண்மையாலுமே போயிட்டாங்களா? இல்ல இந்த காட்ட சுத்தி இருக்கிற எல்லா இடத்தையுமே அந்த சாமி கட்டுப்படுத்துற சக்தி வந்துருச்சா? அப்படிங்கிறது எல்லாமே பார்ட் 2ல தான் விளக்குவாங்கன்னு நம்புறேன். ஸோ இவ்ளோ குழப்பங்கள் இருந்தாலும், கொஞ்சம் தெளிவா இருந்தீங்கன்னா, இந்த படம் ரொம்ப அழகா புரியும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ எல்லா டைம் பேஸ்டு மூவியும் ஒரு குருடன் யானைய தடவிட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்ற மாரி தான். இருந்தாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு புரியிற மாரி சொல்லியிருக்கேன்னு நம்புறேன். ஸோ இந்த படம் உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்படின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாரி நல்ல கதையோட திரும்பவும் சந்திக்கலாம். கைஸ் பாய். டேக் கேர். டாடா.